மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தலைமை நிலைய நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, கழக மாவட்ட செயலாளர்களே, சிறப்பு ஒருங்கிணைக்குழு உறுப்பினர்களே, மக்களை பத்திரமாக அழைத்து செல்லும் நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழகம், வார்டு, பகுதி பொறுப்பாளர்களே, சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே, ஊடகம், காவல், தீயணைப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறையினரே, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே, அம்மா அவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் உலக தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக, தம்பியாக, எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், வருங்கால தமிழக முதல்வர், வெற்றி தலைவர் அவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா, மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0